விடை இல்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோரோட லைஃப்லேயும் இருக்குங்க. அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்களேன். அதில் தாங்க நம்ம திறமை இருக்குது. வாழ்க்கையில் அழகாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிக்கிறத விட மறந்து பாருங்களேன். மறதியும் ரொம்ப அவசியன்றது புரியும். காலம் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை ஒளிச்சு வச்சுருக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் தடுமாறாமல் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா உணர்ச்சி வசப்படும் பொழுது கண்ணீரையும் கோவப்படும் பொழுது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காம இருந்தாலே போதுங்க. தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர் சுட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். பெற்றவங்க முன்னாடி மனைவியை விட்டு கொடுக்காதீங்க. மனைவிக்காக பெற்றவங்களை மதிக்காமல் நடத்தாதீங்க. 2 பேருமே உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான உறவுங்க. ஒருத்தர் உங்களை படைச்சவங்க, இன்னொருத்தர் உங்களுக்காக படைக்கப்பட்டவங்க. நீ என்கிட்ட பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அப்படின்றது என் அறிவுக்கு புரியும், ஆனால் என் மனசுக்கு புரியல. ஏன்னா என் மனசில் உன்னை பற்றிய நினைவு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதனால தான். வயிற்றை நிரப்ப பகலில் ஓடுகிறது ஏழைகளின் கூட்டம், வயிற்றை குறைக்க காலையில் ஓடுகிறது பணக்காரர்களின் கூட்டம். அன்பு என்பது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷந்தாங்க. எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீ என்ன நினைக்கிறேன்னு, ஆனால் உனக்கு தெரியாது நான் எப்போவுமே உன்னை நினச்சிட்டே இருக்கேன்னு. நீ என்னோடு பேசும்பொழுது புரியாத ஒன்று நீ பேசாமல் இருந்த அந்த ஒரே நாளில் புரிந்தது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதென்று. முதல் தோல்வியிலே துவந்துவிட்டால் கடைசியில் கிடைக்க போகும் வெற்றியை சந்திக்க இயலாது. உங்களை நேசிக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்புறம் அவங்க மௌனமே உங்களுக்கு பெரிய தண்டனையாக மாறிடும்.